வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேட்டி இன்னைக்கு பெரிய அளவுக்கு எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்குது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியுடன் நீங்க கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எங்களுக்கு எதிரி திமுக மட்டும்தான். ஓட்டுகள் சிதறாம நாங்க பார்க்கறதுக்கு பண்ணுவோம். திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்கள் எல்லாம் ஒண்ணா சேரணும். பிஜேபி பத்தி கேளுங்கன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் 6 மாசத்துல தான் முடிவு பண்ணணுங்கிறாரு. இப்ப என்னன்னா, இதுல என்னன்னா, ஏற்கனவே நீங்க பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா, இல்லைங்க ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு ஜெயக்குமார்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தார். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல நம்ம அதை சொன்னோம். எடப்பாடி ஏன்னா எடப்பாடி சொல்றது உண்மைன்னு நம்ம நம்பணும். இப்ப என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி சொல்றாருங்கும்போது டக்குன்னு இன்னொரு யோசனை வருது நமக்கு. இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கும்போது, பிஜேபியுடன் கூட்டணிக்கு போறீங்களா அப்படின்னா, அதெல்லாம் இப்ப பண்ண முடியாதுங்க என்னமோ சொன்னாரு. அது பெரிய விவாத பொருளாச்சு. என்ன சொல்லியிருக்கணும்? பிஜேபி உடலாம் ஒட்டுமில்லை, உறவும் இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் அதே கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்படி தானே சொல்லியிருக்கணும். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இல்லைன்னா யாராவது அதிமுகவில் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட எல்லாரும் அந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த கேள்வியை தவிர்க்கணுங்கிறனால தான் சொன்னோன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது வந்து வெகுஜன மக்கள்கிட்ட, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள்ட்ட எப்படியான விளைவை ஏற்படுத்தும்? நீ என்னதான் சமாதானம் சொல்லுங்கள். என்னங்க அதை நேற்று ஒன்று சொல்கிறாரு, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, சொல்லுவாங்களா இல்லையா? திமுக காட்டில் அடமலை. இப்போ விஜய் தரப்பு என்ன யோசிக்கும்? பரவாயில்லப்பா, சிறுபான்மையுடைய வாக்குகள் அப்படிங்கும்போது இஃப்தார் நோன்பு தொழுகிறது, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படிங்கும்போது விஜய் ஒரு கணக்கு போடுவார். இன்றைக்கி திமுகவிடமிருந்து அந்த சிறுபான்மை வாக்குகளை அள்ளுவதற்கு விஜய் முயற்சி பண்ணுறாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார். பண்ணலேனா தான் ஆச்சரியம். இப்போ திமுக என்ன நினைக்கும்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு போயிடக்கூடாது. பிஜேபி பாசிச பிஜேபின்னு தொடர்ச்சியாக திமுக பாருங்கள், சின்ன விஷயத்தை கூட எடுத்து பேசுவாங்க. அப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எடப்பாடி பக்கம் ஓட்டு போடலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் இன்றைக்கி எதை சொல்ல வர்றாரு எடப்பாடி? எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க இனிமேல் அந்த கேள்விலாம் கேட்காதீங்க. திமுக எங்களோட எதிரி, அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் தான் பிஜேபியோட இல்லைன்ட்டோம். மற்ற கட்சியோட நாங்கள் கூட்டணிக்கு போவோம், முடிஞ்சா கதை. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, 6 மாதம் அப்படின்னா ஒருவேளை 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பிஜேபியை திட்ட போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்களா? இன்னொன்று, கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை சார்ந்தது இல்லை. நீங்கள் சொல்லலாம், ஆமாங்க கொள்கை வேற கூட்டணி வேற. அப்போ போன தடவை நீங்கள் பிஜேபி விட்டு ஏன் வந்தீங்க? இப்போ ஏன் சேர போகிறீங்க? வலுவான காரணம் வேணும்ல. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாருங்க தனிச்சு நிற்போன்னு. விஜயை எதிர்பார்த்துட்டு இருந்தார், வரல, பார்த்தாரு, சரி வேணாம் அதிமுக பிஜேபியோடய போயிடுவோம். அப்புறம் இன்னும் சில பேர் இல்லைங்க, எடப்பாடி இந்த வேலுமணி கல்யாணம் இருக்கு இல்லைங்க, அப்போ அமித்ஷா அங்கே இவங்களை ஆள் அனுப்புனார், யார் அண்ணாமலைலாம் வந்து பேசிட்டு போயிட்டாரு. நம்ம அப்படி நினைக்கலைங்க. ஒரு கல்யாணத்தில் வரதுனாலாம் பெரிய மாற்றம் வந்துடும் நம்ம நினைக்கல. அதேமாதிரி அமித்ஷா வந்து ஈஷா யோகா மையத்துக்கு வந்தார். அப்போ வேலுமணி பார்த்துருப்பாரு, கரெக்டு. இதே மாதிரி வேலுமணி தங்கமணி எத்தனை தடவை போய் பிஎஸ் கோயிலை பார்த்தாங்க. அப்போல்லாம் எடப்பாடி அவ்வளோ அசரலையே. ஏங்க அவங்க சம்பந்தி வீட்டிலலாம் ரைடு பண்ணாங்க, அப்போ கூட மசியிலையே சார். ஏப்ரல் வரைக்கும் கெடு கொடுத்தாங்க, அப்போ கூட மசியிலையே. அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தை, அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியுது. என்னங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி பேசுகிறாரு? அவர் பேசுகிற இப்படி வச்சிருப்பார் பாருங்க. அவர் ரொம்ப பிஜேபியில் கூட்டணி இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணல. என்னன்னாங்க, இன்னைக்கு நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் இருந்தீங்கன்னா சரி வராது. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு? பிஜேபி எங்களோட எதிரி, திமுக எதிரி, முடிஞ்சு கதை. அந்த க்ளீன் பிக்சர் இருக்கணும் சார். நீங்கள் க்ளீன் பிக்சர் இல்லாமல், சரி இப்போ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட்டோ நம்ம குறை சொன்னோம், என்னங்க திமுகவோடய இருக்காங்க, எடப்பாடி தான் வெளில வந்துட்டாரு, நம்பி வரலாம்ல. இவங்க எப்படி நம்புவாங்க? இப்போ அவங்க பேசுவாங்கல்ல, நாங்கள் சொன்னோம்ல எடப்பாடி பழனிசாமி டபுள் கேம் விளையாடுறான்னு, பார்த்தீங்களா என்ன வார்த்தை அது? இப்போ திமுக காட்டில் அடைமலை. இப்போ என்ன யோசிப்போம்? அதிமுக தொண்டர்கள் எப்படி யோசிப்பாங்க? அதிமுக தொண்டர்களுக்கு பிஜேபியோட விருப்பமாக கொஞ்சம் யோசனை பாருங்கள். பெரும்பாலும் விருப்பமே இல்லை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்னதான் சமாதானம் சொன்னாலும் இது அவங்களுக்கு கஷ்டம்தாங்க. இது மாதிரி பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கேள்விகள்லாம் வேறு கேள்வி கேள்வி இதே பாரு, எப்போ எத்தனை தடவை கேள்வி விட்டுட்டீங்க சொல்லணும்ல. இப்போ திமுக ஸ்டாலினை பார்த்து வரக்கூடிய தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி உண்டா? ஏங்க பிஜேபியில் ஒரு கட்சி, அது கூட கூட்டணியா? விஜய்கிட்ட கேளுங்க, ஏங்க அவங்க தான் கொள்கை எதிரின்ட்டான், அது கூட போய் எங்களுக்கு கூட்டணிங்கிறீங்க, வேறு கேள்வி கேளுங்க சார், சொல்லுவாங்களா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன்ட்ட போய் பிஜேபியுடன் கூட்டணி போவீங்களா? விடுங்கங்க, ஏங்க அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கீங்க, அது கட்சாங்க, பேசுவாங்களா இல்லையா? அப்போ எந்த அடிப்படையில் அதிமுக இந்த வார்த்தையை சொன்னது? அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் நம்பகமாக இல்லை. விஜய் உங்கள்கிட்ட வரலான்னு நினச்சிருந்தா கூட சொல்ல முடியாதுங்க. கடைசி நேரத்தில் பிஜேபியோட போயிடுவார் பொழுது நம்ம கேரியரே முடிஞ்சிருமே. நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? மறுபடியும் சொல்கிறோம், தொடர்ந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுக திராவிட மாடலை விமர்சிக்கும் போது நிறைய பேர் கோவப்பட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் திமுக காட்டில் மாடல் தான். ஏன்னா உண்மையை பேசணும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவா அதிமுகவான்னு பார்த்தா கூட்டணி கட்சிகள் ஏன் இப்போ கூட்டணி கட்சிகள் பேசுவதற்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த பேச நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாலும் கண்ணை மூடி ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஒன்று எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசணும். நேற்று பாருங்க அமித்ஷாவை ஓட விட்ட எடப்பாடினா சொன்னோம். இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு. அப்படிங்கும்போது பேசுகிற பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க மேலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க கூட்டணிக்கு வரலைன்னா பார்த்துக்கோ கட்சி இருக்காது. இப்போ அதெல்லாம் உண்மைங்கிற மாதிரில பேச்சா இருக்குது. இதை எப்படி முடிவு கேபி முனுசாமிக்கோ இல்லை சிவி சண்முகத்துக்கோ அதெல்லாம் உடன்பாடா, இல்லை மறுபடியும் போல் எப்பயும் போல் இதுக்கும் ஒரு விளக்கம் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல நீ சார் என்ன சொன்னாலும் சார் எங்களையோ பத்திரிகையாளர் நம்ப வைக்கலாம் சார். ஆனால் இஸ்லாமிய மக்களுக்கு அவன் எப்படி யோசிப்பாங்க, ஏங்க பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லணும். இப்போ என்ன சொல்லியிருக்கணும் அவர், ஏங்க திமுக வீழ்த்தப்படக்கூடிய சக்தி அதில் மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கும் திமுகவும் பங்காளி சண்டை செல்லூராஜ் அதெல்லாம் முக்கியம். ஆனால் பிஜேபிங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, இந்தியாவுக்கு ஆபத்து. சரி அதை கூட சொல்ல பயம், பிஜேபியோட கூட்டணி இல்லைங்க முடிஞ்சா, நாங்கள் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டோம் பாஸ் முடிஞ்சுது. அப்போ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது திமுகவுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விஷயமாகத்தான் அமையும். திமுகவுக்கு தெரிந்தே வழி விடுகிறாரா எடப்பாடி நமக்கு புரியல. எடப்பாடியை பற்றி நம்ம புகழ் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எடப்பாடியோட இந்த செய்கையை நம்ம கண்டித்தே ஆக வேண்டும். இது உண்மையிலேயே யூடியூப்பில் உட்காந்து பெரிய புகழ் பெற்றவர்கள் எடப்பாடி விஜயோட சேர்ந்து பெருசாக ஜெயிக்கணும், இல்லை விஜய் வீணாக போயிடுவாருன்னு சொல்லும் போது நம்ம சொன்னோம் அதெல்லாம் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் காலம் இருந்தால் ஒன்று சேருவார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி தடுமாறி பேசுகிறாருன்னு உனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி இருந்தாலும் அதிமுக அடுத்து 2026 நினச்சே பார்க்க முடியாது. என்றைக்கு பிஜேபி கையில் நீங்கள் போயிட்டீங்களோ அப்போ அதான் என்னங்க, ஜெயிக்கிறது தோக்கிறது விட்டுருங்க, ஒரு நம்பகத்தன்மை போயிடும். இப்போ என்ன திமுக மேலே நம்பகத்தன்மை என்ன, என்னங்க நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்க சொன்னீங்க, கொடுக்காம விட்டுட்டீங்க. இப்போ திமுக மேலே நம்ம திட்டுறோம்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, பிஜேபிலாம் ஒட்டும் 2026 கூட்டணி இல்லைங்க அப்படி தானே சொன்னீங்க. ஜெயிக்குமார் அது முன்பு பின்புன்னு போட்டால் என்ன ஆகும். எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படிலாம் பேசுகிறான்னு உண்மையிலே புரிய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். என்ன பண்ணுறது, அரசியல்வாதிகள் ஒன்று இப்படி ஒன்று பேசுவோம் அப்படி பேசுவோம், நாளைக்கே மாற்றி பேசலாம். ஆனால் நம்ம நம்பலாம், இஸ்லாமிய மக்கள் அதை நம்புவாங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. விஜய் ஒருவேளை நம்ம மறுபடியும் சொல்கிறோம், விஜய் இந்த விஷயத்தில் நமக்கு பிடிக்குது. ஒரு விஷயம் சொல்லிட்டார் ராமாங்க, அவங்க 2 பேர் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணுங்க. அதனால தான் விஜய் நம்ம பரவாயில்லப்பா திமுகவுக்கு மாற்ற அவர் ஒருத்தர் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். நடுநிலையாளர்கள் சிந்திப்பார்கள் அப்படின்னு நினைப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.